அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட மாபெரும் தலைவரான நேருவின் பிறந்த நாள். அவர்கள் செய்த சாதனைகளில் சிலவற்றை நாம் இங்கு காணலாம். இந்தியாவிற்காக நேருஜி அவர்கள் செய்த சாதனைகள் எண்ணிலடங்கா சாதனைகள். அதில் ஒரு சிலவற்றை மட்டும்தான் நம்மால் காண இயலுகிறது. 1947 அக்டோபர் காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது என்ற வரலாற்றிற்கு சொந்தக்காரர் நேரு அவர்கள். ஹைதராபாத் சமஸ்தானம் 1948 இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. அதற்கும் சொந்தக்காரர் நேருஜி அவர்களே. மாபெரும் சாதனைகளுக்கு சொந்தக்காரர். 1948 இந்திய இராணுவம் 1948 இந்திய அணுசக்தியை ஆக்க சக்தியாக பயன்படுத்திட பாபாவின் தலைமையில் பாபா அணுசக்தி நிலையத்தை உருவாக்கினார். எண்ணிலடங்கா சாதனைகளில் ஒரு சிலவற்றையுமே நாம் பார்த்திருக்கிறோம். இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கப்பலான ஜல உஷாவின் பிரயாணத்தை நேரு அவர்கள் தொடங்கி வைத்த போது சிறப்பான ஓர் நிலையை இந்தியா அடைந்தது என்பதற்கு இது ஓர் எடுத்துக்காட்டாகும். இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கப்பல் 1951 லக்னோவில் டீசல் என்ஜின் உருவாக்கும் ஓர் தொழிற்சாலைக்கு அடித்தளமிட்டவர் மாண்புமிகு நேருஜி அவர்கள். 1951 சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை இப்பொழுது ICF என்று நம்மால் அழைக்கப்படுகிறது. அதுவும் நேருஜி அவர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. நேருவால் தொடங்கப்பட்ட இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் நிறைய. பிலாய் எஃகு தொழிற்சாலை மத்திய பிரதேச 1959 தொடங்கப்பட்டது. புகாரா எஃகு தொழிற்சாலை ஜார்க்கண்டில் 1965 தொடங்கப்பட்டது. இஸ்கோ மேற்கு வங்காளத்தில் மாபெரும் தொழிற்சாலையாக தொடங்கப்பட்டு இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. துர்காப்பூர் எஃகு தொழிற்சாலை மேற்கு வங்காளத்தில் 1965 தொடங்கப்பட்டது. விஸ்வேஸ்வரையா எஃகு தொழிற்சாலை கர்நாடகாவில் நேருஜி அவர்களால் தொடங்கப்பட்டது. ரூர்கேலா எஃகு தொழிற்சாலையும் ஒரிசாவில் 1959 தொடங்கப்பட்டது நேருஜி அவர்களால். தாமோதர் அணை, பக்ராங்கல் அணை, ஹிராகூட் அணை, இது போன்று நிறைய, நாகார்ஜுனா சாகர் அணை, ஸ்ரீசைலம் அணை, வைகை அணை தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது நேருஜி அவர்கள் காலத்தில் தான். சிந்தரி உர தொழிற்சாலை பீகாரில் 1961 தொடங்கப்பட்டது. குஜராத் உர தொழிற்சாலை 1967 தொடங்கப்பட்டது. இன்னும் பற்பல தொழிற்சாலைகள் இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியது நிறைய. கோரமண்டல் தொழிற்சாலை, இது போன்று எண்ணிலடங்கா தொழிற்சாலைகள் நேருஜி அவர்கள் காலத்தில் தொடங்கப்பட்டதுதான். மெட்ராஸ் உர தொழிற்சாலை 1966 நேருஜி அவர்களுடைய காலத்தில் தொடங்கப்பட்டது. மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் என்று கூறக்கூடியது. இது போன்ற நேருவால் அடித்தளமிடப்பட்ட பெரும் துறைமுகங்கள். கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்காக கண்டாலா துறைமுகம் குஜராத்தில் தொடங்கப்பட்டது. வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக அதை நாம் பார்க்கிறோம். கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு வசதியாக குஜராத்தில் தொடங்கப்பட்டது. உலகில் இருக்கக்கூடிய உலக தலைவர்களால் வியந்து பார்க்கக்கூடிய விஷயமாக தெரிந்தது. பாராதீப் துறைமுகம் ஒரிசாவில் தொடங்கப்பட்டதும் மிகப்பெரிய சாதனையாகவே உலக நாடுகளால் பார்க்கப்பட்டது. பாராதீப் தொழிற்சாலை உலகில் இருக்கக்கூடிய அனைவரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றாகவே இருந்தது. மர்மகோவா துறைமுகம் இன்று கோவாவில் இருக்கக்கூடியது. இதுவும் நேருஜி அவர்கள் காலத்தில் சிறப்பாக உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு தொடங்கப்பட்டது. தூத்துக்குடி துறைமுகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுவும் இன்றும் மிகப்பெரிய பெயர் போன ஒரு துறைமுகம். மங்களூர் துறைமுகமும் கர்நாடகாவில் தொடங்கப்பட்டது நேருஜி அவர்களுடைய காலத்தில். விசாகப்பட்டினம் கப்பல் கட்டும் தளம் 1964 நேருஜி அவர்கள் காலத்தில் தொடங்கப்பட்டது. இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு என்ன தெரியும் நேருவின் சாதனைகள் குறித்து? கப்பல் கட்டும் தளம் மாசாகான் பாம்பேயில் 1960 தொடங்கப்பட்டதும் நேருஜி அவர்களால். சென்னை IIT, முக்கியமான IITகளில் ஒன்று சென்னை. டெல்லி IIT, காரக்பூர் IIT, கான்பூர் IIT, நிறைய நிறைய நிறைய, பாம்பே IIT, இது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம். நேரு அவர்கள் செய்த சாதனைகள் ஆயிரம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு நேரம்தான் போதாது. தொலைக்காட்சி சேவையை தொடங்கினார்கள் 1952. மிகப்பெரிய சாதனைகள் பல செய்தார்கள். 1962 ராக்கெட் ஏவுகணை தளம் கேரளாவில் உள்ள தும்பா எனும் இடத்தில் தொடங்கப்பட்டது. 1963 இந்தியாவின் முதல் ஏவுகணை விண்ணில் சீறி பாய்ந்தது. உலக நாடுகள் மிரண்டு போயின. 1963 நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நேருவின் கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. பற்பல சொல்லிக்கொண்டே போகலாம் நேருவின் சாதனைகள். 1963
நேருவின் கரங்களால் தொடங்கப்பட்ட நெய்வேலி கார்ப்பரேஷன் இன்றும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நேருவின் சாதனைகளை சொல்லிக் கொண்டே போகலாம், நேரம்தான் பத்தாது. நன்றி.